Hey all, welcome back to another episode of Love Your Fabulous Self. This is a little TikTok egg hacks நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அது சிலதெல்லாம் செம ஃபன்னாக இருந்துச்சு, சிலது செம்ம சொதப்பலாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். Let's begin. Before that, don't forget to subscribe to the channel and smash the like button down below. Okay, let's go. Okay, hack number 1 எப்படி செய்கிறாங்க பார்ப்போம். ஓகே, எக்கை வந்து ஃப்ரோசன் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து நம்ம ஷெல்லெல்லாம் பிடிச்சிட்டு குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ குட்டி குட்டி டைனி ஃப்ரைட் எக்ஸாக கிடைக்குது. எப்படி இது ஒர்க் ஆகுது அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்து ஒரு சைடாக போகாமல் இப்படி படுக்கிற மாதிரி வச்சுருந்தா நல்லா இருக்கும். அது 2 எக்கு தான் சேரணும்னு நினைக்கிறேன். அது இருக்கட்டும், அப்படியே வைங்க. ஓகே, டைனி ஃப்ரைட் எக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ நம்ம அட்டெம்ப்ட் 2 செஞ்சு பார்க்க போகிறோம். பட் அதில் வந்துட்டு நம்ம என்ன ஒரு ட்ரிக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம எக்கை வந்து இப்படி வச்சோன்னா அதோட எல்லோ யோக் வந்து இந்த மாதிரி கீழே செட்டில் டவுன் ஆகிடுது. ஸோ கட் பண்ணுறப்போ மேலே வந்து ஃபுல்லாக ஒயிட் யோக்ஸாக தான் கிடைக்குது. ஸோ இந்த தடவை இப்படி ஃப்ளாட்டாக வச்சு பார்க்க போகிறோம். ஸோ ஈவனாக அந்த எல்லோ யோக் வந்து இருக்கலாம். அது வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிப்போம். ஓகே, ஹேக் நம்பர் 2 என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஒயிட் யோக்கை மட்டும் பீட் பண்ணுறாங்க. அது வந்து நல்லா பஃபியாக அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம தவாவில் போடுறாங்க. அதில் வந்து நம்ம மேலே எல்லோ யோக் ஊற்றுறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வல்கனோ மவுண்டனில் லாவாலாம் வந்து நிற்கிற மாதிரி இருந்ததுனால நான் இதை வந்து வல்கனோ எடுத்துன்னு பேர் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுப்பா. பேன்கேக் மாதிரி எக் பேன்கேக், இட்லி சுத்தமாக வேகலையா? கைஸ், இந்த மாதிரி தான். ஸோ எக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2-3 தப்பு ஆயிடுச்சு. ஒன்று வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நமக்கு அந்த சாப்பிட முடிஞ்சிருக்கும். இல்லைன்னா அது ஜஸ்ட் யூஸ் பார்க்குறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம், தவிர சாப்பிட்றதுக்கு நமக்கு இதாகல. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணுறப்ப பார்த்தோன்னா நமக்கு உள்ளே வந்து
இப்படியே இல்லை லாவா கொட்டுற மாதிரியே தான் இருந்தது வல்கனோவில் இருந்துட்டு. ஸோ சிலர் அந்த ராவா எக்கு சாப்பிட்றவங்களுக்கு வேணால் ஓகே, பட் அந்த ஸ்மெல் பிடிக்காதுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது செட் ஆகாது. ஸோ ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் ஒரு ஏதாச்சும் மூடி போட்டுட்டாச்சும் ஒரு 5 to 6 minutes ஆச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்ப்போம். அண்ட் மறக்காமல் கொஞ்சம் எக்குக்கு வந்து சால்ட்டு போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணுங்கள், இல்லைன்னா டேஸ்ட் நல்லா இல்லை, நம்ம கொத்து வர மாதிரி தெரில. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, ஹேக் நம்பர் 3. இந்த இது பார்த்தோன்னா நம்ம ஒரு பாட்டிலுக்குள்ளே வந்து எக்கு வந்து எப்படி உள்ளே போகுதுன்றதை செட் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு ஹேக்கு. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதானே. இது வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபயரை வந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே போடுறாங்க. ஸோ உள்ளே வந்து ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகிடுது. அதில் வந்து அந்த ஃபோர்ஸ்க்கு வந்து எக்கு வந்து உள்ளே போடுற மாதிரி காட்டுறாங்க. ஓகே, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஹேக்கு வந்து சரியாக சொதப்பலாக போய்கிட்டு இருக்குது. லைக் ஒரு 2-3 ஐட்டம்ஸில் வந்து நார்மல் டிஷ்யூ பேப்பர் வந்து கிச்சு போட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே வந்து சுத்தமாக ஆக்சிஜன் இல்லாதனால பேப்பர் உள்ளே போட்டோன்னே அணைஞ்சிடுது. அதனால எக்கு வந்து உள்ளே போகிற அளவுக்கு ஒன்றும் ஃபோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து நம்ம ஆல்ட்ரேஷனாக ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லாமல் ஒரு சாலிடான ஒரு பேப்பர் நல்லா கொஞ்சமாக சுற்றி எரியிற மாதிரி இருக்க பேப்பராக நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படி ஒரு காது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இந்த ஹேக் பார்த்துருப்பீங்க. எக்கு வந்து ஒரு வழியாக உள்ளே போக வச்சாச்சு. பட் ஸ்டில் வந்து நம்ம இந்த எக்கு வந்து ஒரு கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. உள்ளே வந்து நல்லா கருகி போனால் ஒரு பேப்பருக்குள்ளே தான் உழுகுது. அண்ட் உள்ளே ஃபுல்லாக அந்த பாட்டில் ஃபுல்லாக புகையாக கவர் ஆகிடுது. அது கண்டிப்பாக அந்த எக்கை வந்து நம்ம சாப்பிடலாம் முடியாது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு ஃபன்னாக வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் இந்த எக் ஹேக்ஸ் வந்து இன்னும் எவ்வளவோ இருக்குது. எக் ஹேக்ஸ் வந்து நமக்கு சில பார்க்காத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஹேக்ஸாக மட்டும் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் இந்த மாதிரி ஹேக்ஸ் எடுத்து வச்சுருந்தது. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்னால் பார்க்கணுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எக் ஹேக்ஸ்லாம் ட்ரை பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு லவ் யுவர் ஃபேவரட் செல்ஃப். ஓகே, லவ் யுவர் ஃபேவரட் செல்ஃப். பாய்.